Hi friends, welcome to our channel itsokbaby. இன்னைக்கு நம்ம புது குக்கிங் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெடியா? இப்போ நம்ம வெரைட்டி வெஜ்ஜி பஜ்ஜி போட போகிறோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சொல்லிடுறேன். கத்திரிக்காய் ஒரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், பாவக்காய் 2, வாழைக்காய் 1, முட்டைக்கோஸ் ஒரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், கேரட் ஒரு ஸ்லைஸு, உருளைக்கிழங்கு ஒரு ஸ்லைஸு, அப்பளம் ஒரு ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்ரூட் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு ஸ்பைசஸ் சொல்லிடுறேன். கடலை மாவு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போதும் நான் கிளாஸ் டம்ளர் காட்டுவேங்கள்ல, அதால் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கிளாஸ் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுலேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டும் இதுலேயே நான் போட்டிருக்கேன். சோடா உப்பு ஒரு 2 சிட்டிகை எடுத்திருக்கேன், அதிகம் சேர்க்க வேணாம், அப்புறம் வெள்ளையாக பூத்துக்கும் பஜ்ஜி. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். 2 பிஞ்ச் கேசரி பவுடர் போட்டுக்கலாம். ஆரஞ்சு ரெட் எடுத்திருக்கேன் நான். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு பெருங்காய பொடி, தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவை வந்து இப்போ நம்ம இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஸ்பைசஸையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் ஊற்றி. கவனமாக கொஞ்சமாக ஊற்றிக்கங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க வாட்டர். அதிகமாக சேர்த்துட்டா அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிட்டா ஆயில் இழுக்க ஆரம்பிச்சிடும் பஜ்ஜி. இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த பதம் இருக்கணும், பார்த்துக்கங்க. ரொம்ப தண்ணியாகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக கரைச்சிக்கங்க. இந்த பதம் கரைச்சிக்கங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. சூடு வந்துருச்சான்னு பார்க்குறேன். சூடாக இருக்குது, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு வெஜ்ஜியாக போடலாம். பீட்ரூட் போடுறேன் நான் ஃபஸ்ட்டு. கேரட் சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் போட்டேன். கத்திரிக்காய் போட்டிருக்கேன். நான் ஆனியன் போடுறேன். கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். பாவக்காய் சேர்த்துக்கிறேன். பாவக்காவை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு பஜ்ஜிஸ் போடுங்க. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெஜ்ஜீஸ்லாம். இப்போ உருளைக்கிழங்கு போடுறேன். பஜ்ஜி மாவு நாளைச்சு நல்லா அப்படி டிப் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். அப்பளம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா வெஜ்ஜையும் நான் போட்டுட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். அழகாக இருக்குது. ஒரு வெஜ்ஜிஸும் ஒரு டைப்பில் இருக்குது, ரிங் மாதிரி. எந்த வெஜ்ஜு ரொம்ப நேரம் வேகணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடணும். அதனால தான் நான் பீட்ரூட்டை இதில் ஆயிலில் நான் இப்போ போட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ரெடி ஆயிடுச்சு போல இருக்குது நம்ம பஜ்ஜிலாம். வெஜ்ஜி பஜ்ஜீஸ்லாம் நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போல இருக்குது. டிசைன் ஷேப்பாக தெரியுது. ஒரு ஷேப்பாக இருக்குது அழகாக ஃப்ரை பேனில் பார்க்கும் போது. டோனட் மாதிரி இருக்குது இந்த ஆனியன் ஷேப்பு. இந்த கேப்சிகம் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு 1 டைம் திருப்பி போடுறேன். ஃப்ளவர் மாதிரி இருக்குது கேப்சிகம், அழகாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ எடுத்துடலாம். டன், முடிஞ்சிருச்சு. வெஜ்ஜிலாம் வெந்துருச்சு. ஆயிலெலாம் வடிஞ்சிருச்சு. ஆயிலெலாம் கோக்கில் கரெக்டாக இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வெஜ்ஜீஸ் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.